பொதுவாக பண்டிகை தினங்களில் மற்றும் விரதங்கள் அனுஷ்டிப்புக்கு பின்னர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது காகத்திற்கு உணவு வைப்பது தமிழர்களின் பண்பாடு. ஆனால் இது போன்ற நேரங்கள் தவிர்த்து காகத்திற்கு உணவு வைக்கும் போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது வீடுகளில் இருக்கும் முதியவர்கள் காகத்தை சனி பகவானுக்கும் யம தர்மராஜாவிற்கும் சமம் என ஒப்பிடுவார்கள். அந்த வகையில் காகத்திற்கு உணவு வைக்கும் முன் கவனத்திற்கு கொள்ள வேண்டியவை குறித்து தெளிவாக தெரிந்து கொள்வோம். இந்த பொதுநலம் வீடியோ வழியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு காகங்களுக்கு பழைய உணவுகள், பழுதான உணவுகள் மற்றும் எச்சில் செய்த உணவுகள் போன்ற உணவுகளை கொடுப்பது முற்றிலும் தவறான விஷயம். இதனால் ஜென்ம தோஷங்கள் ஏற்படும். தினமும் சமைத்து முடித்த பின்னர் முதலில் காகத்திற்கு வைத்துவிட்டு உண்ண வேண்டும். இது எண்ணில் அடங்காத ஜென்மத்து பலனை அள்ளி தருகிறது. காகத்திற்கு உணவு வைக்கும் போது ஏதாவது வேண்டிக் கொண்டால் அது நிச்சயமாக நடக்கும். உதாரணமாக நிம்மதியின்மை, பணப்பிரச்சனை, சூனியம், அடிக்கடி நோய்வாய்ப்படல், வழக்கு விஷயங்கள், குழந்தையின்மை. காகத்திற்கு உணவு வைக்கும் போது தண்ணீரை சேர்த்து வைப்பது மிக நல்லது. மேலும்